இங்கே ஒரு அப்பா, அம்மா, பொண்ணு 3 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஏன்னே தெரியல, அவங்க அப்பா கொஞ்ச நாளாவே அப்படியே சோகமாயிறாரு. அவர் கையில வச்சிருக்க ரிங்க பார்த்துக்கிட்டு பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறாரு. அப்ப அவங்க பொண்ணு வந்து விளையாட வாப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல. அவரும் பழசு நடந்ததெல்லாம் நெனச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு. ஆனா அவர் கையில இருக்க ரிங்க பார்த்ததுமே சோகமாகிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கைய மேல வைக்கிறாங்க யாரோ. கைய பார்த்தோம்னா அவங்களோட ஒய்ஃப் கை. அவரும் நெனச்சு பார்த்துக்கிறாரு அவங்க ஒய்ஃப் வர மாரி. அவங்க ஸ்கேட்டிங் பண்ண கூட்டு போறாங்க. கூட்டு போனதுமே அவங்களும் ஸ்கேட்டிங் பண்றாங்க. அத பார்த்து இவரும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் அப்பா என்னடா பண்றாருன்னு அப்படின்னு நெனச்சு பார்த்துக்கிட்டு அவங்களும் அப்படியே பாதியில மறைஞ்சிறாரு. இவரும் அப்படியே ஐஸ் கட்டிக்குள்ள போயிடுறாரு. இவர் அப்படியே பாதியிலேயே போகும்போது தான் கண்ண முழிக்கிறாரு. எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துடுறாரு. மேலே வந்ததும் தான் இவர் கையில் அந்த ரிங்கை காணோம். இந்த ரிங்கை இவரும் எங்கடான்னு பார்க்கும்போது தான் உள்ளே இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே அவரும் ரிங் எடுக்கிறதுக்காண்டி அப்படியே உள்ளே போயிடுறாரு. போன பிறகு அவங்க பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே அந்த ஐஸ் கட்டி கீறிக்கிட்டே போகுது. லாஸ்ட்டாக அந்த பொண்ணு அப்படியே உள்ளே விழுந்துடுறாரு. அவர் அந்த எப்படியும் அந்த ரிங்கை எடுக்க போயிடுறாரு. இந்த ரிங்கை எடுக்கவா அந்த பொண்ணை காப்பாற்றவன் பார்க்கும்போது பொண்ணு காமிக்க அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு மேலே போயிடுறாரு. மேலே போய் அழுகுறாரு. ஆனால் அந்த பொண்ணு அப்படி அழுகலை.